அனிதா. இவர் விஜய். ஏய் பார்த்து பார்த்து வரக்கூடாதாப்பா? அடிப்படலையே. இந்த புக்கை அனிதா கிட்ட கொடுத்துருங்க. ஏய் இந்த புக்கா? கார்த்திக் கூட சேர்ந்து நான் எவ்வளவு நாள் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? கார்த்திக் வந்தானா? நான் சொன்னேன்ல இந்த பிங்க் கலர் ட்ரெஸ் உனக்கு ரொம்ப அழகா இருக்குன்னு. வா போலாம். டேய் நீ எங்கடா போன? மச்சான் ஆப்பிள் மாதிரி பல பலன்னு இருக்கான். இவனாலே அந்த ஃபீரை மடிக்க முடியல. ஏய் மச்சான் வாழ்டா. ஏய் பாக்குறேன். பாரேன் பின்னாடியே போவான். ஏய் கார்த்திக் நானும் வரேன்டா. மச்சி பொண்ணுங்களோட சைக்காலஜியை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களேடா. ஒரு பையன் ஒரு பொண்ணை ஃப்ரெண்டுன்னு சொன்னா லவ் பண்ண போறான்னு அர்த்தம். அதே ஒரு பொண்ணு ஒரு பையனை ஃப்ரெண்டுன்னு சொன்னா அவனை கைட்டு விட போறான்னு அர்த்தம். ஆனா பசங்க அப்படி இல்லடா. பொண்ணுங்க நாய் மாதிரி சுத்த விட்டாலும் உங்க லவ்வ சக்சஸ் பண்ணிடுறீங்க. பிளாக் கலர் ட்ரெஸ்ஸை விட பிங்க் கலர் ட்ரெஸ் உனக்கு ரொம்ப அழகா இருக்கும். இப்ப நான் அழகா இல்லையா? எக்ஸ்கியூஸ் மீ, எஸ், சேத்தன் பகத்தோட 2 ஸ்டேஜ் புக் இருக்கா? இப்போ ஸ்டாக் இல்லை மேடம், இன்னும் 2 days ஆகும். சரி ஓகே. நாளைக்கு நான் அவனை பிக்கப் பண்ணிக்கிறேன். நாளைக்கு நான் அவனை பிக்கப் பண்ணிக்கிறேன். நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு போனேன். இது வரைக்கும் ஆளையே காணோம். எங்கடா போன? நாளைக்காவது நீ வருவேங்கிற நம்பிக்கையில நான் இருக்கேன். நீ கவலைப்படாதடி. இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேல அவன் கண்டிப்பா வருவான். அந்த நம்பிக்கையில தான் வரேன். ஐ லவ் யூ. போனா போது சின்ன பையன் விட்டா ரொம்ப ஓவரா பண்ற நீ. அவ்வளவுதான். அதை ஏண்டி தூக்கி போட்ட? கார்த்திக் வந்தானா? வந்தாலும் தேவையில்லை. என் முடிவு தெரியாம நீ எடுத்த இந்த முடிவு கடைசி முடிவா இருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அடிப்படலையே. அனிதா, நமக்கு ரொம்ப பிடிச்ச பொருளை தொலைச்சிட்டா ஒரு நாள் தேடுவோம், 2 நாள் தேடுவோம், ஏன் 1 மாதம் கூட தேடுவோம். தேடியும் கிடைக்கலனா ச்சே அது இங்கே எங்கேயா தான் இருக்குன்னு தொலைச்ச பொருளை
தேடாமே விட்டுருவோம். அந்த மாதிரி தான் நானும் என் காதலும். நான் இறந்துட்டேன்னு அவளுக்கு தெரியறத விட நான் தொலைஞ்சிட்டேன்னு அவள் நிம்மதியாக வாழ்ந்தாலே போதும். ஆனால் என் ஆத்மா மட்டும் எப்பவும் அவள் சுத்ததாக இருக்கும். Darshini, Kirti, get down, we reach the place. Nice place. இந்த கார்டன் கூட நல்லா இருக்குல்ல? யாயா, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. கீர்த்தி, என்னம்மா? என்னாச்சு? என்னம்மா? என்னாச்சு? கீர்த்தி, என்னாச்சு? கீர்த்தி, நில்லு கீர்த்தி, எங்க ஓடுற? என் பொண்ணு வெளியாளுங்க யார்கிட்டயும் பழகவே மாட்டா. உங்களை பார்த்தோன்னே வந்து ஒட்டிக்கிட்டா. Oh, I see. Welcome to our resort, sir. My pleasure. I'm the manager of the resort, sir. Sir, madam... ஆஃபீஸ்லேருந்து அர்ஜென்ட்டாக கால் வந்தது. ஒர்க் முடிச்சுட்டு இமீடியட்டாக வந்துடுவாங்க. ஓகே சார், நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுங்க. டின்னர் ரெடியாக இருக்கும். என்னது இது? இங்கே இருக்க மாதிரி இருக்கு, அங்கேயும் தெரியுது. எனக்கு தான் பிரம்மையா? ஒன்றுமே புரியலையே. என்னவா இருக்கும்? சார், கமின். ஒரு காஃபி, ஒரு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம். எஸ் சார், ஐ கெட் இட். கொஞ்சம் சீக்கிரம். ஓகே. நீதானே என்ன கொண்ட? சவுண்டு இன்னைக்கு எல்லாமே ஒரு மாதிரி நடக்குது. என்னவா? எனக்கு தண்ணி வேணும். நீ இங்கே உக்காந்துரு, நான் எடுத்துகிட்டு வரேன். எங்கேயும் போயிடாதுண்ணா. அப்பா தெரியுமா? எனக்கு அங்கிள். ஐயோ ஐயோ, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. இங்க போறது தெரியல. ஐயோ, யாரா காப்பாத்துங்க காப்பாத்துங்க. காப்பாத்துங்க காப்பாத்துங்க, யாரா காப்பாத்துங்க ப்ளீஸ், ஹெல்ப். ஐயோ ஐயோ, யாரு 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 இல்லையா? என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க ப்ளீஸ். ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஐயோ சார், காப்பாத்துங்க காப்பாத்துங்க, யாருமே இல்லையா இங்க? ஐயோ காப்பாத்துங்க. ஐயோ சார், காப்பாத்துங்க. ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க, யாருமே இல்லையா இங்க? ஐயோ காப்பாத்துங்க. ஐயோ சார், காப்பாத்துங்க. ஐயோ உனக்கு என்னதான் வேணும்? நீதானே என்ன கொண்ட? நான் கெஞ்சி கேட்குறேன், ப்ளீஸ் ப்ளீஸ் விட்டுருங்க என்ன, ப்ளீஸ். எங்கடி போற? வா. எவ்வளோ கெஞ்சி கேட்டேன் அன்னைக்கு, எவ்வளோ கெஞ்சி கேட்டேன். நீ என்ன விட்டியா? நீ என்ன விட்டியா? ஐயோ என்ன மனுஷு, நான் தெரியாம பண்ணிட்டேன். உன் கால உயிரோடவே இருக்க கூடாதுடா, செத்து போ.
கீர்த்தி, ஏய் கீர்த்தி, இங்க என்னடா பண்ற? அம்மா விளையாடிட்டு இருக்க மாமி. ஏய் இங்க என்ன பண்ற செல்லம்? வாடா ரூமுக்கு போலாம். ஏன்டா இங்க உட்காந்துருக்க? வாமா. மம்மி இவ்வளோ நேரம் எங்க மம்மி போயிருந்தீங்க? இல்லம்மா, அர்ஜென்ட்டா ஆபீஸ்ல இருந்து கால் வந்தது. அதான் ப்ரோ 48 ஃப்ரேம்ஸில் என்ட்ரி ஆகி வராரு. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. பேர் சக்கரவர்த்தி. வருஷத்துக்கு 365 நாள்னா 360 நாள் ஏதோ ஒரு மொக்க ஃபிகர் கிட்ட பல்ப் வாங்கியிருப்பார். மீதி 5 நாள் அண்ணன் டைஃபாய்டில் இருந்திருக்காருன்னு அர்த்தம். அடடா, அந்த பல்ப் இல்லைங்க. இந்த பல்பை எப்படி வாங்குறாருன்னா, கொடியிலே மல்லியப்பூ மணக்குதே. நீ இன்னும் 80s இருந்தே வரலையா? ஐயோ மச்சி, பச்சிங்களை பத்தியே உனக்கு தெரியல. அது ஒரு பெரிய நெட்வொர்க். என்னன்னா அலைவீசி பிடிக்கிறதுக்கு பொண்ணுங்க மானோ மயிலோ, தே ஆர் லைக் பேர்ட்ஸ். ஃபண்டமெண்டல் தியரி என்னன்னா மச்சான் ஒண்ணுமே புரியலடா. ஃபர்ஸ்ட் ஃபிகரை பார்த்த உடனே Mr. Kandasamy. Hey, excuse me, Mr. Kandasamy. ஒரு காஃபி குடிப்போம், come with me. ஹாட்டா கோல்டா நீயே தொட்டு பாரு. இவ்வளோ காண்டா இருக்கிற நம்ம ஹீரோக்கும் ஒரு கைக்குட்டை காதல் இருக்கு. என்னினிய தமிழ் மக்கள், ஆயிரம் தாமரை மொட்டுக்களே வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே. ஆயிரம் தாமரை மொட்டுக்களே வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே. மச்சி, சைக்காலஜிலேருந்து ஜெயம் ரவி சொன்ன லிப்பாலஜி வரைக்கும் நான் தரவா இருக்கேன். இன்னைக்கு நூல் விட்டு ஒரு பட்டத்தையா டீல் போடல. இப்படி சேலஞ்ச் பண்ணது என்னமோ நம்ம ஹீரோ சக்கரவர்த்தி தான். ஆனால் சைக்கிள் கேப்பில் கடை வெட்டினது. இதெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணாத நம்ம ஹீரோ இன்னும் கூட கஜினி முகமது மாதிரி படம் எடுத்துக்கிட்டே தான் இருக்கார். பட் இப்போல்லாம் அவர் எந்த ஃப்ரெண்டுக்கிட்டையும் ஐடியா கேட்குறதே கிடையாது. சக்கரவர்த்திக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லுவோம். குட்டி, எனக்கு போன் பண்ணி எழுப்புறியா? குறும்பு ஓவர் ஆயிடுச்சு ஒண்ணு. ஒரு பென்சில் சீர் தர முடியாதா? இல்லங்க, கிச்சன்ல கிச்சன் மை மசல் பாக்ஸ் எடுத்து வா. ஒண்ணு இல்லமா, ஒண்ணு இல்லமா. பூஜா, பாருங்க சீக்கிரம். நாங்க சரியாடுண்டா கண்ணா. சரி சரி சரி. ஒண்ணும் இல்லம்மா. ரொம்ப வலிக்குதா? சரி, ஸ்கூலுக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் இருக்குது? இன்னும் 2 hour இருக்குப்பா. அது வரைக்கும் செஸ் ஆடலாமா? ஓகே.
என்னங்க இப்படி வரீங்களா? இந்த பாருங்க, உங்க பொண்ணுக்கு விரல் அடிபட்டிருக்கு. அவ வேணும்னே லீவு கேப்பா. ஏய், அவ என் பொண்ணு. அவளை பத்தி எனக்கு தெரியும். நீ உன் வேலையை பாரு போ. சொன்னா கேப்பீங்களா? டாடி, என் விரல் அடிபட்டிருக்குல்ல, அதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் நான் லீவ் எடுத்துக்கவா? அம்மா இப்பதான் சொன்னா நீ இந்த மாதிரி தான் சொல்லுவேன்னு. அதெல்லாம் வேண்டாம், அம்மா திட்டும். சரியா? நானே உன்னை ரெடி பண்ணி ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறேன். ஓகேயா? வா. துர்கா, இங்க வந்து டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போ. வேஸ்ட் பண்ணாம எல்லாத்தையும் சாப்பிடணும். சரியா? குட்டிமா. ஹேய், அப்பா மேல கோவமா? ப்ளீஸ் பா. என்ன கையில அடிபட்டிருக்கு, ஸ்கூலுக்கு போவேனான்றியா? குட்டிமா, அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டி உன்னை இவ்வளோ பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கிறேன். ஏன் தெரியுமா? நீ அப்துல் கலாம் மாதிரி பெரிய ஆளா வரணும். அதானே அப்பாவோட ஆசை. அப்துல் கலாம் மட்டும் அப்பா கூட இருக்கணும்னு லீவ் போட்டுக்க மாட்டாரா? ப்ளீஸ் பா. சரி, நாளைக்கு உனக்கு ஸ்கூல் லீவு. நானும் ஃபுல் டே லீவ் போட்டுவேன். நீ நானும் மட்டும் பார்க்கு, பீச்சு, சினிமா, ஜூ எல்லா இடத்துலையும் சுத்தலாம். நீ நானும் மட்டும். ஓகேயா? ஓகே. என்னங்க, உங்க போன் அடிச்சிட்டே இருக்கு. என்னன்னு பாருங்களேன். ஹலோ. என்னாச்சுங்க? என்னாச்சு? திருவிடை மருதூரில் ஜெயமாதா பாலமந்திர் என்ற தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான பள்ளிக்கூடத்தில் இன்று காலை 10 மணி அளவில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் 48ற்கும் அதிகமான குழந்தைகள் சம்பவம் நடந்த இடத்திலேயே உடல் கருகி இறந்தனர். சத்துணவு கூடத்தில் இருந்து எழுந்த தீயே விபத்துக்கு காரணம் என்று செய்தி வந்துள்ளது. 200க்கும் அதிகமானோர் தீக்காயங்களுடன் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கின்றனர். பள்ளி நிர்வாகம் குழந்தைகளுக்கு போதிய பாதுகாப்பு அளிக்க தவறியதால் இந்த உயிர் அடிபட்டிருக்குல்ல, இன்னைக்கு ஒரு நாள் நான் லீவ் எடுத்துக்கவா? ப்ளீஸ் பா.
விடப்படும் என் ஜனனம் வந்து ஆட்கொள்ளும் உயிர் காதலில் வென்ற கதை என் செய்யும் பல வலைகளை இங்கே விரித்திடும் சில உயிர்களை அது கொடுத்திடும் என்னை காதல் அதில் உயிர்த்தெழும். ஹலோ கண்ட்ரோல் ரூம், வடபழனி எஸ்ஆர் ஃப்ளாட்டில் ஒரு செக்யூரிட்டியை கொலை பண்ணியிருக்காங்க. திருட்டதும் போல பாடியை கிளியர் பண்ணணும். ஆம்புலன்ஸ் சீக்கிரம் அனுப்புங்க. ஓவர். மெசேஜ் ரிசீவ். ஓவர். ஓ குப்பை பொறுக்குற என்னடா தூக்கம்? ஏன் இந்த பெட்டில் ஊத்துற? சென்னை வடபழனி சிவன் பார்க் அருகில் ஒருவர் எரித்து கொலை. தொடர்ந்து வரும் சைக்கோ கொலைகளின் பின்னணியை போலீசார் ஆராய்ந்து வருகின்றனர். பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொண்டுள்ளது காவல்துறை. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், ரெக்கார்ட்ஸ் எதுலேயும் ஒரு எவிடன்ஸும் இல்லை. குப்பை பொறுக்கிறவன், செக்யூரிட்டி இவங்க எல்லாத்தையும் கொலை பண்ணுறாங்க. நம்ம ஒரு மாதமாக என்ன தான் போடுங்கிறோம். குப்பை பொறுக்கணும் எதுக்கு சார் கொள்ளணும்? எத்தனை வருஷமா டிபார்ட்மெண்ட்டில் இருக்க? குப்பை பொறுக்கிறவன் சம்பாதிக்கிற காசெல்லாம் என்ன பேங்க்கில் போட்டு வச்சுருப்பான், பேக்கெட்டில் தான் வச்சுருப்பான். குப்பை பொறுக்கின கொள்றானா நீயும் குப்பை பொறுக்கின வேலைப்பார், செக்யூரிட்டியை கொள்றானா நீயும் செக்யூரிட்டியை வேலைப்பார். ஆனால் இன்னும் ஒரு வாரத்தில் அவனை பிடிச்சி ஆகணும். நம்ம மொத்தம் 4 டீமாக பிரிகிறோம். There is a psycho on loose. He must be trapped. ஏய், பார்ல குப்பை போறவங்க பாக்கல என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க என்னயா பண்ற? அஞ்சா குடி சிரிக்கிற போலீஸ்டா. அடிக்கிறவளை வச்சுக்கிட்டு கொளுத்திடுவேன். கொளுத்திடுவியா? எத்தனை பேர்ல கொளுத்திருக்கீங்க? நாங்க 8 பேர். என்னது 8 பேர்? இல்லையா, 8 பேர் சேர்ந்து நிறைய கொளுத்திருக்கோம். 8 பேர் சேர்ந்து வாங்கடா. அந்த என்ட்ரன்ஸை பிளாக் பண்ணுங்க. இப்போ இந்த சைக்கோ மர்டர்ஸை பற்றி பார்த்துருப்பீங்க. எந்த ஒரு குற்றவாளியும் தன்னுடைய இலக்கு டார்கெட்னு சொல்லுவாங்க. அந்த டார்கெட்டை வந்து எப்படி சூஸ் பண்ணுறான்னு கேட்டால் அந்த விக்டிம்ஸ் ஈஸி ப்ரேயாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சம்பவம் நடந்த பின்னாடி இழப்புகள் அதிகமாக இருக்கும். அது மறுபடியும் தடுக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. வருமுன் தடுப்பது மிகவும் முக்கியம். அதனால் வந்து பொதுமக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும். அதே போல் காவல்துறையினரும் பொதுமக்களோட ஒரு நல்ல உறவு இருந்ததுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயமாக தடுக்க முடியும். தப்பிச்சதுனால தான் இந்த பிச்சைக்காரன் சாக போகிறது அவனுக்கு தெரியாது. ஆனால் இந்த ஒரு வருஷத்தில் நிறைய பேத்தை நான் கொண்டுட்டேன். ஒருத்தனை கொல்லும் போது வர்ற போதை மரண போதை. கடந்த ஒரு வருஷமாக இந்த ட்ரெயின் தான் என்னோட வீடு. அதனால் போகும்போது கூடவே எடுத்துகிட்டு போகிறேன்.